Hello viewers, welcome to Road to Success YouTube channel. லாஸ்ட் கிளாஸில் எக்ஸாம்பிள் 2.30 பார்த்தோம். அதுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான கிளாஸில் எக்ஸைஸ் 2.5ல உள்ள ஃபர்ஸ்ட் 3 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். செக் வெதர் தி ஃபாலோவிங் சீக்வன்சஸ் ஆர் இன் ஏபி a-3, a-5, a-7 and so on. அதாவது ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு இந்த சீக்வன்ஸ் வந்து ஏபியா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா, ஒரு சீக்வன்ஸ் ஏபியா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், அதோட காமன் டிஃபரன்ஸ் செக் பண்ணுவோம். அதோட காமன் டிஃபரன்ஸ் வந்துட்டு சேமா இருந்துச்சுன்னா அது ஏபி, அப்படி சேமா இல்லைன்னா அது வந்து ஏபி இல்லை. சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? T2 மைனஸ் T1 T3 மைனஸ் T2 எனக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரியா, இது வந்து T1, இது T2, இது T3. ஃபர்ஸ்ட் T2 மைனஸ் T1 என்ன வரும்? a மைனஸ் 5 மைனஸ் a மைனஸ் 3 மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் a மைனஸ் 5 மைனஸ் a பிளஸ் 3 கிடைக்கும். ஸோ பிளஸ் a மைனஸ் a கேன்சல் ஆயிரும். மைனஸ் 5 பிளஸ் 3 என்ன வரும்? மைனஸ் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் T3 மைனஸ் T2 is equal to a minus 7 minus a minus 5. a minus 7 minus உள்ள மல்டிப்ளை பண்ணா minus a plus 5 plus a minus a cancel ஆயிரும். minus 7 plus 5 வேல்யூ என்ன? minus 2. அப்போ T2 minus T1 T3 minus T2 எனக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு? minus 2 minus 2 தான் வந்திருக்கு. அப்போ இது வந்துட்டு AP. இந்த சீக்வன்ஸ் என்னது? AP. The sequence is in AP. புரிஞ்சுதான் இந்த சம் எப்படி போட்டேன்னு? அதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. 1/2, 1/3, 1/4, 1/5 அண்ட் so on. இந்த சீக்வன்ஸுக்கு ஏபியா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி காமன் டிஃபரன்ஸ் எடுக்கணும். எதுக்கு? T2 மைனஸ் T1க்கும் T4 மைனஸ் T3க்கும் வந்துட்டு காமன் டிஃபரன்ஸ் எடுத்துட்டு ஈக்குவலா நாட் ஈக்குவலான்னு சொல்லி பார்க்கணும். சரியா, ஃபர்ஸ்ட் T2 மைனஸ் T1. சரியா, T2 என்னது? 1/3 மைனஸ் T1 வந்து 1/2. சரியா, அப்போ இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 6 வரும். அதாவது 3 2. நான் ரொம்ப சில பேருக்கு வந்து எல்சிஎம் டேட்டாவே எடுத்துருவீங்க. சில பேருக்கு வந்துட்டு எல்சிஎம் எடுக்கிறது புரியல, வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன தெரியுமா பண்ணிக்கலாம்? ஒரு ட்ரிக் இருக்கு. அதாவது இந்த 2வை இந்த சைடு நம்ம கொண்டு போய்க்கோங்க. 2 1s are 2. இந்த 3யை இந்த சைடு கொண்டு போய்க்கோங்க. மைனஸ் 3. இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 2s are 6. சரியா, இப்படிதான் வந்துட்டு எல்சிஎம்கான இன்னொரு மெத்தட். சரியா, சில பேர் வந்துட்டு டேரக்டாவே எல்சிஎம் எடுப்பாங்க. சில இந்த இதில் வந்துட்டு கிராஸ் மல்டிபிகேஷன் தான் மோஸ்ட்லி வரும். நீங்க இன்னும் ரெண்டு சம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 5/10 1 மைனஸ் 1/2லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு 2 டேபிளே 10 வந்துடும். ஸோ நான் வந்து என்ன பண்ணிடலாம்னா மொத்தமாக 10 எடுத்து 5 மைனஸ் 5ன்னு சொல்லி போட்டுப்பேன். சரியா, அப்போ இந்த மாதிரி சம்ஸ்க்கெல்லாம நான் டேரக்டா எல்சிஎம் எடுக்கலாம். அது இன்னொரு சம்ல எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சப்போ உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க புரியல, கஷ்டமா இருக்குன்னா இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணுங்க. கிராஸ் மல்டிபிகேஷன் 2 1 to 1 2 minus 3 into 1 3. இதுக்கப்புறம் டினாமினேட்டர்ல இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 6. இப்போ 2 minus 3 divided by 6 என்னது? minus 1/6. நெக்ஸ்ட் T3 minus T2 என்ன வரும்? 1/5 minus 1/4. சேம் அதே மாதிரி 4 1s are 4 minus 5 1s are 5 divided by 5 4s are 20. அதே மாதிரி நடுவில் என்ன சிம்பிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் வந்தா மைனஸ், பிளஸ் வந்தா பிளஸ், இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். இப்போ 4 minus 5 என்னது? 1. அப்போ minus 1/20. மைனஸ் 1/20யும் எனக்கு வந்துட்டு மைனஸ் 1/6ம் ஒன்றா கிடையாது. சரியா, அப்போ எனக்கு T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2ம் எனக்கு வந்து சேம் இல்லை. சரியா, அப்போ நீங்கள் வந்து T4 மைனஸ் T3யும் கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் எனக்கு ஒன்றா இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு இது. சரியா, நீங்கள் இதுக்கும் பார்த்தாலும் ஒன்று தான், இதுக்கும் பார்த்தாலும் ஒன்று தான், இதுக்கும் பார்த்தாலும் ஒன்று தான். ஏதாச்சும் ஒரு ரெண்டு வேல்யூ எடுத்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. சரி, அப்போ T2 மைனஸ் T1ம் T3 மைனஸ் T2ம் எனக்கு வந்து ஈக்குவலாக வரல. அப்போ இது என்னது? இஸ் நாட் அ ஏபி. தி சீக்வன்ஸ் இஸ் நாட் அன் ஏபி. இந்த சம் எப்படி போட்டாலும் புரிஞ்சுதா? அதிலே தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க. 9, 13, 17, 21, 25 and so on. இது இந்த சீக்வன்ஸ்க்கு ஏபியா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணலாம். அதுக்கு டிஃபரன்ஸ் பார்க்க வேண்டியது. சேம் T2 மைனஸ் T1 என்ன வரும்? 13 மைனஸ் 9. 13 மைனஸ் 9 என்னது? 4. நெக்ஸ்ட் இதுக்கும் T3 மைனஸ் T2 என்ன வரும்? 17 மைனஸ் 13 is equal to 17 minus 13 என்னது? 4. அப்போ இது ரெண்டு சீக்வன்ஸும் எனக்கு வந்துட்டு 4 வந்துருச்சு. இப்பவே தெரிஞ்சு போச்சு இது ஏபி அப்படின்னு. ஆனால் இங்கே நிறைய நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்பருக்கும் கண்டுபிடிக்கலாம், தப்பு இல்லை. சரியா, அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்னா T4 மைனஸ் T3. சரியா, அப்போ 21 மைனஸ் 17 வேல்யூ 4. அப்போ எல்லாத்துக்குமே எனக்கு வந்து டிஃபரன்ஸ் என்னது? 4 தான் வந்திருக்கு. அப்போ எனக்கு காமன் டிஃபரன்ஸ் வந்து ஈக்குவல்ங்கிறனால இந்த சீக்வன்ஸ் என்னது? இபி. திஸ் சீக்வன்ஸ் இஸ் இன் ஏபி. இந்த சம் எப்படி போட்டாலும் புரிஞ்சுதா?
fourth subdivision பாருங்க -1/3, 0, 1/3, 2/3 and so on. ஓகேவா, இதுக்கு வந்து ஏபியா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணோம். சேம் அதே மாதிரி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கலாம். T2 minus T1. ஓகேவா, T2 என்னது 0 மைனஸ் T1 வந்து -1/3. சரியா, அப்போ மைனஸ் ஆஃப் -1/3 என்னது 1/3. நெக்ஸ்ட் T3 minus T2, that is 1/3 minus 0. 1/3 minus 0 என்னது 1/3. நெக்ஸ்ட் T4 minus T2, T3 கண்டுபிடிக்கலாம். சரியா, நம்ம கண்டுபிடிச்சலாமா? இது வந்துட்டு இது ரெண்டுமே எனஃப் தான். ஆக்சுவலா நம்ம 4 நம்பர் கொடுத்துருக்கோம், இன்னொன்று கண்டுபிடிச்சலாம், தப்பு கிடையாது. சரியா, இப்போ T4 minus T3 is equal to 2/3 minus 1/3. சரியா, டினாமினேட்டர் காமனாக இருக்கனால எடுத்துட்டு 2 minus 1, that is 1/3. ஓகே, அப்போ காமன் டிஃபரன்ஸ் எல்லாமே எனக்கு வந்து சேமாக இருக்குது. அதனால T2 minus T1ம் T3 minus T2ம் எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்கிறதுனால the sequence is in AP. இந்த சம் எப்படி போட்டோம்னு புரிஞ்சுதா? அதுலேயே ஃபிஃப்த் சப்டிவிஷன் பாருங்க, 1, -1, 1, -1, -1, -1 and so on. அதாவது இந்த சீக்வன்ஸ்க்கு ஏபி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சேம் அதே மாதிரி நம்ம காம்பவுண்ட் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா, T2 minus T1 is equal to T2 என்னது -1, T1 என்னது -1 is equal to -2. T3 minus T2, T3 என்னது 1 minus T2 என்னது -1. அப்போ வந்துட்டு 1 minus of -1ங்கிறது +1 ஆயிடுமா? அப்போ 1 + 1 என்னது 2. அப்போ T2 minus T1ம் T3 minus T2ம் எனக்கு ஈக்குவலாக இல்லை. ஏன்னா இங்கே -2 இருக்குது, இங்கே +2 வந்துருக்கு. இதுலேயே தெரிஞ்சு போச்சு இது வந்து ஏபி இல்லை அப்படின்னு. இருந்தாலும் நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து போடணும். சரியா, ஏன்னா நிறையா சீக்வன்ஸ் இருக்குல்ல. நீங்கள் இதோடய வந்துட்டு 2 மார்க்கில் கேட்டால் இதோடய ஸ்டாப் பண்ணுங்கள். ஒரே 3 மார்க் இந்த மாதிரி 5 மார்க் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் இதுக்கப்புறம் ஸ்டெப் போடுங்க. இந்த ரெண்டு நம்பருக்கும் கண்டுபிடிச்சிங்க. சரிங்களா, T4 minus T3 is equal to -1 -1. சரியா, ஏன்னா -1 இங்கே -1, ஸோ -2. இங்கே -2 2 திரும்பி எனக்கு -2 வருது. அப்புறம் T5 minus T4 எனக்கு என்ன வரும்? 1 minus of -1 வரும். இப்போ எனக்கு 2 வருது. அப்போ -2 2 -2 2 இந்த மாதிரி தான் வருது. அப்போ காமன் டிஃபரன்ஸ் வந்து எனக்கு சேம் இல்லை. அப்போது எனக்கு this sequence is not in AP. இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க, ஃபர்ஸ்ட் டேர்ம் A and common difference D are given below. Find the corresponding AP. அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம் Aவும் காமன் டிஃபரன்ஸ் Dயும் கொடுத்துட்டு கரஸ்பாண்டிங் AP கேட்டிருக்காங்க. அதாவது APயோட ஃபார்மேட் என்ன? A, A plus D, A plus 2D, எக்ஸெட்ரா இந்த மாதிரி ஃபார்மேட்ல எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கிவன் வந்து A is equal to 5, D is equal to 6. அப்போ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் AP என்னது? தி ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் AP is A, A plus D, A plus 2D, A plus 3D and so on. ஓகேவா, அப்போ ஏயோட வேல்யூ என்ன? 5, 5 plus 6, 5 plus 2 into 6, 5 plus 3 into 6, etc. ஓகே, 5 plus 6 என்னது 11, 2 6 are 12, 12 plus 5 என்னது 17, 3 6 are 18, 18 plus 5 என்னது 23 and so on. ஓகே, அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம்க்கான ஆன்சர் என்னது? 5, 11, 17, 23 and so on. இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, A is equal to 7, D is equal to -5 கொடுத்துட்டு இதுக்கு கரஸ்பாண்டிங் AP எழுதுங்கன்னு சொல்றாங்க. சரியா, ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் AP என்னது? தி ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் AP is A, A plus D, A plus 2D, A plus 3D and so on. ஓகேவா, ஏயோட வேல்யூ என்ன? 7, 7 plus D யோட வேல்யூ -5. ஏயோட வேல்யூ என்ன? 7 plus 2 into -5, 7 plus 3 into -5, so on. ஓகேவா, அப்போ என்ன வரும்? 7 minus 5 என்னப்பா? 2, 2 5s are 10, ஆனால் -10, ஏன்னா 2 into -5 இல்லை, 2 into -5 -10, 7 minus 10 என்னது? -3. நெக்ஸ்ட் 3 into -5 என்னது? -15. அப்போ 7 minus 15 வேல்யூ என்னது? -8 and so on. அப்போ இந்த சப்டிவிஷனுக்கான ஆன்சர் என்னது? 7, 2, -3, -8 and so on. இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? தேர்ட் சப்டிவிஷன் பாருங்க, A is equal to 3/4, D is equal to 1/2. ஓகேவா, இதுக்காக நம்ம இப்போ ஜென்ரல் ஃபார்ம் எழுத போகிறோம். ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் AP என்ன? A, A plus D, A plus
2d, a plus 3d and so on. ஓகேவா? a ஓட வேல்யூ என்ன? 3/4, a 3/4 plus d ஓட வேல்யூ என்ன? 1/2, a வந்து 3/4 plus 2 into 1/2 plus 3/4 plus 3 into 1/2 and so on. ஓகேவா? அப்ப 3/4 வந்துரும் அப்படியே. இங்க பாருங்க, இதுக்கு வந்துட்டு நம்ம வந்து LCM எடுத்தோம்னா 4. இதே நீங்க LCM கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணுங்க. ஓகேவா? பட் 2 into 3, 2 3s are 6 plus 6 into 4, 1 என்னது? சாரி, 4 into 1 என்னது? 4. அப்ப 6 plus 4 divided by, இப்போ இந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணனும். 4 2s are 8. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க, அப்புறம் இங்க, அப்புறம் இங்க. சரியா? நெக்ஸ்ட் இங்க 2 1s are, இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடும். அப்புறம் என்ன வரும்னா 3/4 plus 1 ன்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் 3/4 plus 3/2 ன்னு கிடைக்கும். சரியா? and so on. 3/4, 6 plus 4 என்னது? 10, 10/8. இது என்ன? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? என்ன வரும்? 3 plus 4 divided by 4 ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த சைடு வந்துட்டு LCM எடுக்கலாமா? 2 3s are 6 plus 4 3s are 12 divided by 4 2s are 8. ஓகேவா? and so on. இப்போ 2 5s are 2 4s are 3/4, 5/4, 3 plus 4 என்னது? 7, 7/4, 6 plus 12 என்னது? 18 divided by 8 and so on. இப்போ 2 9s are 2 4s are. சரியா? அப்போ 3 என்ன வரும்? 3/4, 5/4, 7/4, 9/4 and so on. அப்போ இந்த சப்டிவிஷனுக்கான ஆன்சர் என்ன? 3/4, 5/4, 7/4, 9/4 and so on. இந்த சம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? தேர்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் தி ஃபர்ஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ் ஆஃப் தி arithmetic progression whose nth term are given below. Tn is equal to -3 plus 2a. அதாவது ஒரு ஜெனரல் டேர்ம் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஏவும் காமன் டிஃபரன்ஸ் டியும் சொல்லி கண்டுபிடிக்க சொல்றாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? a. a வந்து எப்படிப்பா கண்டுபிடிக்கலாம்? aயும் t1 நமக்கு ஈக்குவல். சரியா? t1ங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம், aங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம். அப்ப t1 ஓட வேல்யூ தான் எனக்கு a வரும். சரியா? நெக்ஸ்ட் d. d எப்படி கண்டுபிடிக்கலாம்? அதாவது d வந்து காமன் டிஃபரன்ஸ் t2 minus t1 இல்ல t3 minus t2 இந்த மாதிரி போட்டோம்னா அது வந்து காமன் டிஃபரன்ஸ் d கண்டுபிடிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் t1 நமக்கு என்னென்ன தேவை? t1 தேவை, நெக்ஸ்ட் t2 தேவை. t1 is equal to n, tn ல n க்கு பதிலா 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா t1 என்ன வரும்? -3 plus 2 into n க்கு பதிலா 1. ஓகேவா? அப்ப என்ன கிடைக்கும்? -3 plus 2, -3 plus 2, -3 plus 2 ஓட வேல்யூ என்ன? -1. நெக்ஸ்ட் t2 is equal to n க்கு பதிலா 2, -3 plus 2 into n க்கு பதிலா 2. அப்போ -3 plus 2 2s are 4. அப்ப 4 minus 3 ஓட வேல்யூ என்ன? 1. t1 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, t2 வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கலாம்? a. a is equal to t1 னா t1 ஓட வேல்யூ என்ன? -1. அப்ப a ஓட வேல்யூ -1. நெக்ஸ்ட் d. d is equal to என்ன வேல்யூ எழுதிக்கணும்? t2 minus t1. t2 ஓட வேல்யூ என்ன? 1. minus t1 ஓட வேல்யூ என்ன? -1. அப்போ 1 minus of -1 னா +1. 1 plus 1 என்னது? 2. அப்போ a ஓட வேல்யூ என்ன? -1, d ஓட வேல்யூ 2. இந்த ப்ராப்ளம் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? அதுல செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. tn is equal to 4 minus 7. இந்த ஜெனரல் டேர்முக்கு ஃபர்ஸ்ட் டேர்மும் காமன் டிஃபரன்ஸும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. சேம் அதே மாதிரி தான் a வந்து எதுக்கு ஈக்குவல்? t1 க்கு ஈக்குவல். d எதுக்கு ஈக்குவல்? t2 minus t1. சரியா? இங்க வந்து நீங்க t3 minus t2 கூட போட்டுக்கலாம். அது வந்துட்டு ஏதாச்சும் ரெண்டு வேல்யூ மைனஸ் பண்ணா அதான் காமன் டிஃபரன்ஸ். சரியா? ஆனா அந்த ஏதாச்சும் ஒண்ணுனா நீங்க ஃபோர்த் வேல்யூவே ஃபர்ஸ்ட் வேல்யூலாம் மைனஸ் பண்ண கூடாது. ஃபோர்த் வேல்யூ எடுத்தா அதுக்கு முன்னாடி வேல்யூ தான் எடுக்கணும். தேர்ட்னா அதுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான் எடுக்கணும். அதை விட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தேன், ஃபர்ஸ்ட்டும் நான் ஃபோர்த்தும் எடுத்தேன்ப்பா எனக்கு வரல, செகண்டும் ஃபிஃப்த்தும் எடுத்தேன் எனக்கு வரல அப்படிலாம் சொல்லக்கூடாது. சரியா? எந்த ஒரு வேல்யூ எடுத்தோமோ அதுக்கு முன்னாடி உள்ள வேல்யூ எடுக்கணும். சரியா? அப்போ a ஓட வேல்யூ என்ன? t1 ன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சரி, t1 முதல்ல கண்டுபிடிக்கலாம், நெக்ஸ்ட் t2 கண்டுபிடிக்கலாம். t1 னா என்னக்கு பதிலா 1 கொடுக்கணும். 4 minus 7 into 1 என்ன வரும்? 4 minus 7 என்னது? -3. நெக்ஸ்ட் t2. t2 னா என்ன? என்னக்கு பதிலா 2. 4 minus 7 into 2 is equal to 4 minus 7 2s are 14. அப்போ 4 minus 14 அது -10. அப்போ t1 வேல்யூவும் t2 வேல்யூவும் தெரிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? a வேல்யூ. a வேல்யூ is equal to t1 ன்னு தெரிஞ்சனால t1 வேல்யூ என்ன? -3. அப்போ a என்னது? -3. நெக்ஸ்ட் d. d என்னது? t2 minus t1 is equal to t2 ஓட வேல்யூ என்ன? -10 minus t1 ஓட வேல்யூ என்ன? -3. அப்போ -10
மைனஸ் ஆஃப் மைனஸ் த்ரீ வந்து ப்ளஸ் த்ரீ. மைனஸ் 10 ப்ளஸ் த்ரீயோட வேல்யூ என்ன -7. அப்போ ஏயோட வேல்யூ என்ன -3, டியோட வேல்யூ என்ன -7. இந்த சப்டிவிஷன் எப்படி போட்டோன்னு புரிஞ்சுதா? தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்கான கிளாஸில் எக்ஸசைஸ் 2.5ல் உள்ள ஃபஸ்ட்டு 3 ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸில் பேலன்ஸ் உள்ள சம்ஸ்லாம் பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.